ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, ஆர்ஐஓ கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த குவார்ட்டர்லி ரேலிய பத்தி தான் நம்ம அதில ஸ்க்ரீன் அவுட் ஆன ஸ்டாக்ஸ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில நமக்கு இப்ப ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கிறது நமக்கு டெக் மஹேந்திரா ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு. ஆனா, டெக் மஹேந்திரா எப்படி ஸ்க்ரீன் அவுட் ஆச்சுங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா, நம்மளுடைய கமாண்ட் தெளிவா குடுத்திருந்தோம். போன குவார்ட்டர காட்டிலும் இந்த குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டும் கூட இருக்கணும். அதே சமயத்தில இபிஎஸ்ஸும் கூட இருக்கணும்னு. பட் இது 2மே கம்மியா இருக்கிற பட்சத்தில இது ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு. ஏன் எப்படி அந்த எரர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. கமாண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. பட் எப்படி அந்த எரர் வருதுன்னு தெரியல. இப்ப சரி, அது எப்படியோ எரர் வந்துருச்சு. நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆயிருச்சு. அத நம்ம பின்னாடி பேக் செக் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் 2 குவார்ட்டரா செப்டம்பர், டிசம்பர் 2 குவார்ட்டரா இயர் ஆன் இயர் கம்மியா இருக்கான். டிசம்பர் குவார்ட்டர் குவார்ட்டர்லி பிளஸ் இயர் ஆன் இயர் 2த்துலயுமே கம்மியா இருக்கிறான். அதே மாரி நெட் ப்ராஃபிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வரிசையா கம்மியாகிட்டே தான் இருக்கிறான். மார்ச் மாசம் எடுத்ததோட சரி, மார்ச் மாசம் கம்மியானதோட சரி, அப்படியே கம்மியாகிட்டே தான் இருக்கிறான். இந்த லெவல்ல தான் இவனோடது இருக்கு. இப்படி இருக்கும்போது, இபிஎஸ் அதுவும் கம்மியாயிட்டு தான் இருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம இத இந்த வேல்யூவ நம்ம ஃபிட் பண்ணிட்டு, எங்கெங்கெல்லாம் டார்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கோடு கூட தான் வரும். ஏன்னா நடுவுல வரும். ஏன்னா கம்மியா வந்துருச்சுனாலே லோயர் அதோட இது பார்த்தோம்னா, ஹைட் கம்மியாயிரும். அதுக்கு ஏத்த மாரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். மிச்ச இது பார்த்த மாரி இது இருக்காது. கொஞ்சம் கன்ஃப்யூஷன். இது நடுவுலயே கோடு விழுந்துரும். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த டேட்டாலாம் ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணிட்டதுனால, நேரடியா நம்ம அங்க போவோம். இப்ப ஆக்சுவலா இவனோட எஸ்டிமேஷன் இது இபிஎஸ் எஸ்டிமேஷன்ங்கிறது 29.2. ஆனா நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா, அதையும் குறைச்சு 23.23ன்னு போட்டாய்ங்க. அதனால நான் 23.23ன்னே எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டாக்க, இதுவரைக்கும் அவன் 16.4 இபிஎஸ் அவன் கொண்டு வந்துட்டான். 6.9ன்னு பேலன்ஸ் இருக்கு. இந்த 6.9 எடுப்பானான்னா, போன மார்ச் மாசத்துக்கு 6.9 எடுத்திருக்கிறான். அது போன தடவ டிசம்பர காட்டிலும் கிட்டத்தட்ட 50% கம்மி. அப்ப இந்த டிசம்பர காட்டிலும் 50% இவன் கம்மின்னா 2.5 தான் எடுக்கணும். அப்படி போப்போறானா? இல்ல 6.9 அதுக்கு மேல போப்போறானாங்கிறது நமக்கு தெரியல. அதனால நம்ம இதுக்கும் கீழ 5க்கும் கீழ இறங்குவானாங்கிறது இவ்ளோ பெரிய ஐடி கம்பெனி 5க்கும் கீழ இறங்குவானாங்கிறது நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டருக்கே ரூ. 10,000 கோடி பிசினஸ் பண்றவன் ரூ. 2.5 இபிஎஸ்க்கு இறங்குவானாங்கிறது நமக்கு டவுட் தான். கொஞ்சம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் மேலே எடுத்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடிஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இப்ப இந்த வருஷத்துக்கு ஸ்கோப் கொஞ்சம் கம்மி தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம இத எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய ஃபார்முலாஸ்குள்ள நம்ம போட்டோம். அப்படி நம்ம ஃபார்முலாஸ்குள்ள போடும்போது, நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது டவுன் ட்ரெண்டுக்குள்ள காட்டுறதுனால, முதல்ல எங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 12.46க்கு எடுக்கணும். அந்த 12.46ல தான் இப்பவே நின்னுகிட்டு இருக்கிறான். நம்ம இந்த இடத்துல 12.46 சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட்ல தான் இப்ப இவன் நின்னுகிட்டு இருக்கிறான். இப்ப அடுத்தது திருப்பி மார்ச் மாசத்துக்கு குறைச்சு விட்டாய்ங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10.50க்குள்ள ஓடி போயிரும். 10.50ன்னா ரூ. 1050. அது இன்னும் கம்மியாச்சுன்னா, இப்ப நம்ம அசஸ் பண்ணியிருக்கக்கூடிய போன இந்த இது காட்டிலும் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் கூட கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 10.50க்கு நம்ம கோஆர்டினேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ, இப்ப இவன் ஃபர்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்குள்ள வந்தான்னா, இங்க வந்துட்டு, அதுக்கப்புறமா திருப்பி மேல போனா கூட, இந்த 12.46 டச் பண்ணிட்டு, திருப்பி ரிவர்ஸ் வரானா, இல்ல ரிசல்ட் நல்லா இருக்குன்னு அடிச்சு ஏத்த போறாய்ங்களான்னு தெரியாது. பட் எனிவே இங்க எடுத்தோம்னா 12.46ல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். இப்ப நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பேஸ் பண்ணி, இப்ப நம்ம நம்ம இப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நமக்கு வருது அப்படின்னு சொன்னா 12.68. ஏற்கனவே 12.46, இப்ப 12.68. திருப்பி திருப்பி நமக்கு அதே ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு ஹைட்டு. 12.68.
அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப கீழ இறங்கிட்டு மேலே ஏறுனா கூட இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவனுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப என்ட்ரி பிரைஸ்ன்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 11.22 காட்டுது. அப்ப என்ட்ரி பிரைஸ வந்து 11.22க்கு நம்ம போட்டுக்குவோம். 11.22 11.22 1122 11.22 அப்ப இவன் கீழ இறங்கினா கூட இத உடைச்சா தான் நம்ம மேல ஏத்தணும். அப்படி மேல ஏத்துனோம்னா கூட 12.48 இல்லாட்டி 12.68 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அத உடைச்சு மேல போனா தான் இனிமே நம்ம போடக்கூடிய ஃபிகர் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்ப இந்த 12.68 உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த சைக்கிளோட ஹைட்டுங்கிறது வந்து 15.85 வரைக்கும் இருக்கு. 15.85 வரைக்கும் இருக்கு. அதனால 15.85க்கு ஒரு ஹைட்ட போட்டுக்கலாம். ஆனா, இந்த ஹைட்ட தொடுறதுக்கு முன்னாடியே ஆனுவலைஸ்டு ஃபிகர் இதே மாரி இருந்துச்சுன்னா, ஆனுவலைஸ்டு ஃபிகர்ல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, 14.64ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப புரியுதா ஏன் கன்ஃப்யூஷனா இருக்குன்னு? அதுல லோ, இதுல நடுவுல போயிருது. 14.64 ஏன்னா குரோத் ஆஸ்பெக்ட்ல ஒரு கான்கிரீட்டான சைடு இல்லாததுனால, மிக்ஸடா தான் ஓடிட்டுருக்கும். அப்ப இதையும் நம்ம உடைச்சுக்கிறோம். இப்ப இங்க உடைச்சான்னா ஃபர்ஸ்ட்டு 14.64 பிளஸ் அதுக்கப்புறம் அத உடைச்சா தான் 15.85க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பரவால்ல ஓரளவுக்கு போன வருஷத்த ஈக்குவலைஸ் பண்ணியோ, இல்லாட்டி எஸ்டிமேஷன கவர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, 17.81 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 17.81ங்கிறது ப்ரீவியஸ் ஹைட் தான். 17.81 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹைட் தான். இப்ப இந்த 17.81 ப்ரீவியஸ் ஹைட்டா இருக்கிறதுனால, நம்ம இந்த லெக் இது வந்து நெக் கேண்டிலையும் நெக் லைனையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, அப்போ அந்த நெக் லைன்லேயும் கோடு போட்டு வச்சுக்கிட்டு, அந்த ஹைட் போகாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 50லையோ ரூ. 100லையோ ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இவன் கீழ எங்க இறங்கி ஏறுறான்னு பார்ப்போம். இப்படியே ஏறுறானா, இல்லாட்டி கீழ இறங்கி ஏறுறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம எகைன் திருப்பி நம்ம வந்து இத ரிவைஸ் பண்ணிருவோம். வந்து ஆனுவலா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னா 10.50க்கு கீழ, அதாவது 1050க்கு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழ இறங்கினான்னா, நம்மளோட என்ட்ரி டைம் வந்து பார்த்தோம்னா 1122ஆ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவன் வந்து 1122 வந்தாலும், நமக்கு ஹைட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 1268 அதாவது 1268 கிடைக்குது. அத உடைச்சு போனான்னா, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸா 1464 கிடைக்குது. அத உடைச்சு போனான்னா, 1585 கிடைக்குது. இதெல்லாம் மேல உடைச்சு போனான்னா, அது வந்து ஹைட் அது ப்ரீவியஸ் சைக்கிளோட ஹைட் 1781. இப்ப 1781 அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல நெக் லைனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, இப்ப எந்த இடத்த வரைக்கும் இவன் கீழ இறங்கப் போறான், எவ்வளோ ரிசல்ட் குடுக்கப் போறான், எவ்வளோ தூரம் மேல ஏறப் போறான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது கொஞ்சம் டைட்டா ரிஸ்க்கா தான் போகுது. அவன் நல்லா ரிசல்ட் குடுத்துட்டான்னா, இது ஓரளவுக்கு இந்த மாரி ஒரு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனிவே ஐடி செக்டார்ங்கிறது இந்த வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியல. நல்லபடியா ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் உடைச்சு இந்த டார்கெட் எஸ்டிமேஷனையும் தாண்டி மேல போய் எல்லாருக்கும் லாபம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.